கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இணைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரே ஒரு சிறிய காரியத்தை மாத்திரம் நான் உங்கள் முன்பாக இன்றைக்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். சரியா? இதுல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே இதனுடைய இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்ப பகுதியில் நம்ம படிக்கும் பொழுது சர்ப்பம் என்ன செய்கிறது, ஏவாளை வஞ்சிக்கிறது என்று சொல்லி நாம் வாசித்தோம். அங்க பிசாசு அல்லது சாத்தான் என்று நேரடியாக சொல்லாதபடிக்கு அவனுடைய குணாதிசயத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லையா? மிகவும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய மிருகமாக இந்த இடத்துல அங்கே சர்ப்பம் இருக்கிறதே நம்மால் வாசிக்க முடியும். அப்போ மிகவும் தந்திரமாக ஏவாளை சிக்க வைத்த இந்த சர்ப்பமானது எப்படி சிக்க வைத்தார்கள் என்று சொல்லி நாம் வாசித்தோம். ஒரு கேள்வியை எழுப்பும்படியாக, அதாவது தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நேரடியாக நம்பி அல்லது நேரடியாக முழுவதுமாக தன்னுடைய உள்ளத்திலே வைத்துக் கொள்ளாமல் இருந்ததினாலே சர்ப்பமானது ஒரு கேள்வியை எழுப்பின உடனே இங்கே ஏவாளுக்கு சந்தேகம் வருகிறதை நம்மால் வாசிக்க முடியும் இல்லையா? முதல் 5 வசனங்களில் நாம் அதுதான் வாசித்தோம் இல்லையா? அதற்கு பிறகு சர்ப்பம் என்ன செய்தது, தொடர்ச்சியாக அங்கே பொய் சொல்லிக் கொண்டே இருந்தது. அந்த நேரத்திலே நேரடியாக தேவனுடைய கட்டளை என்னவோ அதை நிராகரிக்கக்கூடிய வார்த்தைகளை சர்ப்பம் பேசினதாக நம்மால் வாசிக்க முடியும். என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்ன சொன்னார்? நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி சொன்னார். ஆனால் சர்ப்பம் இங்கே நேரடியாக கர்த்தருடைய வார்த்தையை நிராகரிக்கிறது. என்ன? நீங்கள் சாவதில்லை என்று சொல்லி. அப்போவாவது ஏவாளுக்கு சந்தேகம் வந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி சந்தேகப்படாதபடிக்கு ஏவாள் அவர் அந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக அங்கே காணப்பட்டார்கள். அதனுடைய விளைவுதான் இந்த இடத்திலே 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏவாள் தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்திலே வைத்து வைக்காததினாலே, ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படியாததினாலே, அது நன்றாக தெரிந்து வைத்தில்லாததினாலே, இது ஒருவேளை இந்த சர்ப்பம் சொல்லுகிற வண்ணமாக இருக்குமோ என்று சொல்லி சந்தேகம் தன்னுடைய மனதிலே எழும்பினதினாலே இங்கே சர்ப்பம் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இங்கே ஏவாள் மாறி போனதை தான் நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். 6வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏவாள் என்ன செய்கிறார்கள், அந்த பழத்தை ஏவாள் வர்ணித்திருந்தால் எப்படி இருக்கும் என்கிற கோணத்திலே இங்க கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? இங்க பாருங்க, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, இன்னும் புசிக்கவே இல்லை, புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, அதே நேரத்திலே புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல ஒருவேளை பார்க்கிறதற்கு அந்த பழம் நன்றாக இருந்திருக்கலாம், ஆனால் அது புசிக்கும் பொழுது நன்றாக இருக்கும் என்பது ஏவாளுக்கு தெரியாது, அது புத்தியை தெளிவிக்கும் என்பது ஏவாளுக்கு தெரியாது. ஆனாலும் அந்த இரண்டையும் அவர்கள் தங்களுடைய சிந்தனையிலே வர்ணித்துக் கொள்கிறார்கள் இல்லையா? அப்படி சென்ற பிறகு அங்கே நடந்த விளைவு என்ன? ஏவாள் அந்த கனியை பறித்து புசித்தாள் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 யோவானுடைய புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 16 மற்றும் 17வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2:16-17. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் உலகத்தினாலே உண்டானவைகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? 17வது வசனத்துல உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ இங்கே ஏவாளுக்கு நடந்த காரியமும் அதுதான். என்ன? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைதான் ஏவாளுக்கும் இந்த இடத்துல நடந்ததாக நம்மால் வாசிக்க முடியும். நாம் இங்க வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, மாம்சத்தினுடைய இச்சை, அது புசிக்கும் பொழுது நன்றாக இருக்கும், என்னுடைய சரீரத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என்கிற அந்த கோணத்திலே இங்கே ஏவாள் இதை வர்ணிக்கிறதாக நம்மால் வாசிக்க முடியும். அடுத்து பார்வைக்கு இன்பம், கண்களினுடைய இச்சை, அது பார்க்கிறதுக்கு அழகாக இருக்கிறது, என்னுடைய கண்கள் அதனுடைய அழகிலே மயங்குகிறது என்கிற அந்த வண்ணத்திலே இங்கே அந்த பழத்தை விவரிக்கிறதாக நம்மால் பார்க்க முடியும். 3வதாக புத்தியை தெளிவிக்கக்கூடியதாக அது இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். ஜீவனத்தினுடைய பெருமை, அங்கே பிசாசானவன் சர்ப்பத்தின் மூலமாக சொன்ன காரியம் அதுதானே, நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள் என்று சொல்லி. அப்போ நான் இப்பொழுது இருக்கக்கூடிய வண்ணமாக இல்லாதபடிக்கு என்னுடைய ஜீவிதம் இன்னும் மேன்மையாக இருக்கும் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு கூட செயல்பட்டதாக நம்மால் இங்கே வாசிக்க முடியும். அப்போ இந்த 3 காரியங்கள் என்னென்ன? முதலாவதாக மாம்சத்தினுடைய இச்சை, 2வதாக கண்களினுடைய இச்சை, 3வதாக ஜீவனத்தினுடைய பெருமை. இது 3மே
உலகத்தினால் உண்டானவைகள் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. அதுதான் இங்கேயும் நடந்தது. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்தாலும் சரி, சரியா, எந்த காரியம் செய்தாலும் சரி, அது இந்த 3 கேட்டகரி கீழே, இந்த 3 பிரிவுக்கு கீழே வருகிறதா என்பதை யோசித்து பார்த்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது, இல்லையா? இந்த 3 காரியங்களுக்குள்ளாக வரும் என்று சொன்னால் அது பாவத்திலே சென்று முடியும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த இச்சைகள் எல்லாம் ஒழிந்து போகும் என்று சொல்லி வேதாகம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த இச்சைகளில் விழுகிற நாமும் ஒழிந்து போகக்கூடியவர்களாக இருப்போம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இங்கே இந்த இச்சையிலே விழுந்து போன இந்த ஏவாளும் ஆதாமும் சரி, இவர்கள் இதை செய்ததினாலே இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? அவர்கள் எதை இழந்து போனார்கள்? தேவன் தங்களுக்கு கொடுத்த மகிமையை முற்றிலுமாக இழந்து போனவர்களாக காணப்பட்டார்கள், இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் மனுகுலம் தேவனுடைய மகிமை இழந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த பிரகாரமாக இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதற்கு உள்ளாக வரக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்கிறதுனாலேதான் அதை நாம் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? நாம் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் சரி, சரியா, அது எதுவாக இருந்தாலும் சரி, அது இந்த 3 பிரிவின் கீழ் வருகிறதா என்பதை யோசித்து பார்த்து செயல்பட வேண்டும். ஒருவேளை வரும் என்று சொன்னால் அதை நாம் நிராகரிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் தேவனுக்கு சித்தமானதை செய்து நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தலாம், இல்லையா? அதை நாம் மறந்து நம்ம அந்த 1 யோவானுடைய புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாக வாசித்தோம் 17வது வசனத்திலே, இல்லையா? என்ன வாசித்தோம்? உலகம் அதனுடைய இச்சையும் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய நோக்கமானது தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்திலே இருக்க வேண்டும். உலகத்தினுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் காணப்பட கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது, சரியா? இந்த 3 காரியங்களிலே ஏவாளும் விழுந்து போனாள், ஆதாமும் விழுந்து போனான். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களிலே நாம் இதில் விழுந்து போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எதை செய்தாலும் இந்த பிரிவு கீழே வருகிறதா என்பதை சிந்தித்து பார்த்து நாம் செயல்படுவோம். வரும் என்று சொன்னால் அதை நாம் முற்றிலுமாய் நிராகரிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது, சரியா? தேவன் நமக்கு இதை நாம் செயல்படுத்துவதற்கு உதவி செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய உதவினாலே நாம் பாவத்திற்கு விலகியோட கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய நாம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.